தம்பி என்னப்பா பிரெட்டை விற்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? உடனே நான் பிரெட்டில் உனக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் பண்ணி தரவா? சூப்பராக இருக்கும். ஒரு பல்லாரியை பொடிசாக கட் பண்ணிக்கிட்டோம். ஒரு கப்பு கடல மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கெட்டியாக இதை கலந்து வச்சுக்கலாம். பிரெட்டை முக்கோண ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டில் இந்த மிக்சிங்கை இப்படி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் டக்குன்னு தோசைக்கல்லில் போட்டு உடனே எடுத்து சாப்பிட்லாம். நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணலாம். நெய் ஆனியனோட வாசனை சூப்பராக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு அருமையானது. ப்ரெட்டு நல்லா கம்மன்னு சூப்பரான வாசமாக இருக்குது. ஒரு சுவையான சூப்பரான ஆனியன் ப்ரெட்டு நான் உடனே 5-10 நிமிஷத்தில் நான் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு நான் ஆனியன் ப்ரெட்டுன்னு பேர் வச்சுருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லி நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லி. சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு நல்லா இருக்கேன். நல்லா இருக்கா? பிரெட் ஆம்லெட் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கு. பிரெட் ஆம்லெட்டு அப்புறம் இந்த வெங்காயம் போண்டா அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. செல்லு பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாரு பாருங்க தீரா குட்டி. ஆனியன் கலந்த எல்லாமே தீராவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தம்பி சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? என்னையா இங்கே வச்சிருக்கேன்யா? சாப்பிடியா? செல்லு இப்படி இருக்கட்டும். சாப்பிடியா எடுத்து. பிடிச்சிருந்தா திருமதி குக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.